வணக்கம். இந்த வாய்ப்பளித்த ஞான ஒளி பீடம் நடத்தும் அம்மா அவர்களுக்கும், இங்கு சிறப்புரையாற்ற வந்த ராமசாமி ஐயா அவர்களுக்கும், இங்கே இருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபார்மலாலாம் பேச வராது, கொஞ்சம் ஈஸியாக பேசிக்கிறேன். புரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து வரும், பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கும் ஊட்டச்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னா நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் தான் அதில் நம்மளாம் கேம் சேஞ்சராக இருக்கலாம். நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுப்போம், கிச்சனை விட்டு கொடுக்க மாட்டோம். அது யார் வந்தாலும் சரி, நம்ம மருமகளாக இருக்கிறப்போ சரி, நம்ம மாமியார் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா கிச்சன் தான். வீட்டில் எத்தனை இதாக இருந்தாலும் சரி, அந்த டாமினன்ஸ் நம்மளுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரே இடம் கிச்சன் தான். இப்போ நீங்கள் வீட்டில் நம்ம சமைக்கலைங்கிறத விட யார் சமைச்சாலும் அந்த கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருக்கணுங்கிற அந்த டாமினன்ஸ் இருக்கும். அதில் கிச்சனில் கிச்சனுக்கும் பெண்களுக்கும் நிறையா ரிலேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு இது இருக்கிறப்போ நம்ம அதையே நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக எடுத்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணாவே சமூகத்துக்கு நல்லது பண்ணின ஒரு சூழல் நம்ம எப்படி உருவாக்கிக்க முடியும். சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாக இன்றைக்கே போய் இப்படியே எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுங்கன்னா யாரும் இது பண்ண மாட்டோம். நம்ம எப்பவும் பண்ணுறத இது இப்படி கொஞ்சம் மாற்றி பண்ணுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில விழிப்புணர்வுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன இதுக்கு தான் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன பண்ணுறதுன்னு எதுனால பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதில் தெளிவு வந்துட்டோம்னா அப்புறம் எப்படி பண்ணலாங்கிற ஒரு தெளிவு வந்துடும். அப்போ எதுக்காக நம்ம அப்புறம் இதே மாதிரி கிச்சன் ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கும். சரி, சமையல் சொல்லியாச்சு, இன்றைக்கி இதுதான் பண்ண போகிறோம், எல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருப்போம். வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டிலேருந்து சமையல் பண்ணுறவங்களும் சரி, நம்மளுக்கு சரி இன்றைக்கி இது சமைப்போம், என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குறோம். சமைச்செல்லாம் முடிச்சாச்சு. அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம், சமைச்சு வச்சுட்டு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட்லாமா? இல்லை இருக்கிற காய்கறிகளை எடுத்துகிட்டு அது என்ன பண்ணலாம்? ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்குறோம், ஸ்டோரில் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்குறோம், எதுவுமே இல்லையா? சரி, நூடுல்ஸ் இருக்குதா, ஸ்டோர் ரூமில் அது இருக்கணும், அது இருந்தால் ஈஸியாக போட்டு 2 நிமிஷத்தில் இது பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம சின்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்குறோம். அதை தவறுன்னு சொல்கிறோம், அதை எப்படி நம்ம திருத்திக்கலாம்? ஏன்னா இப்போத்த நடைமுறையில் உடனே நம்ம திருமூலர் சொல்கிற மாதிரி மாற முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஆனால் சின்ன இதில் பண்ணுறதில் நம்ம மாற முடியும். ஆனால் இதெல்லாமே நம்மளுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம சமூகத்துக்கும் இது ஒரு நல்ல இதாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நல்லது. இப்போ அதே மாதிரி பெண்கள்னு பார்த்துட்டா ஒரே ஸ்டேஜில் வர்றதில்லை. அவங்களுக்கு பூப்படைதல், பியூபர்ட்டி ஒன்று இருக்குது, அப்புறம் ப்ரெக்னென்சி ஒன்று